ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 பல்லு ஏறுங்க. 2 பல்லுங்கள 2 வருஷம் நெருக்கி ஆயிரும். அதுக்காக பேலன்ஸ் இப்போ 4 பல்லு போட்டுக்குன்னா 3-4 வருஷம் நெருக்கி இருக்கும் மாடு. அவ்வளோ அதான் அதோட ஏஜை கணிக்க பண்ணுற ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னா பல்ல வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 8 பல்லு வரைக்கும் ஏறுங்க. அதாவது இந்த கடமுளப்பு 8 பல்லு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து இப்போ 25 மேரேஜ் நமக்கு ரெடி ஆகிறோம்ல, அந்த மாதிரி இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 8 பல்லு செஞ்சுச்சுன்னா ஜல்லிக்கட்டுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் ஜல்லிக்கட்டுக்கு மாடு ரெடியாக இருக்கும். மண்டை முத்தி உடம்பு வாகு இன்னும் உடம்பு இன்னும் ஏறும். சிம்பிள் இன்னும் நல்லா பெருகுட்டா கொடுக்கும். கொம்பு நல்லா கணம் கொடுக்கும். கொம்படி கணம் கொடுக்கும். மாடு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா தோரணையை பயங்கரமா இருக்கும். அதாவது நம்ம வேங்க மாதிரி தோரணை இன்னும் பயங்கரமா இருக்கும் மாடு பார்க்க. அந்த மாட்டோட உடல் அமைப்பு பூரா முழுமையாக வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துல 4 வருஷம் ஆகும். பூச்சிக்காலைக்காக வருது. அந்த பொலிக்காலைங்கிறது அதுதான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பகுதியில் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பூச்சிக்காலைன்னு சொல்லுவாங்க, பொலிக்காலைன்னு சொல்லுவாங்க, இது வந்து காக்காலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 பல்லுல இருந்து மாடை வந்து இனச்சேர்க்கைக்காக பயன்படுத்தலாம். காங்கேய காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் மாடோட உடல் அமைப்பு வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதனால் அது வந்து நம்ம 4 பல்லுக்கு மேலே நம்ம இனச்சேர்க்கை பண்ணுறது ரொம்ப நல்லதானது.